அனைவருக்கும் வணக்கம் நட்புகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் நடிப்பு திறமையை காட்டின உங்கள் டிக்டாக் வீடியோவை உங்களோட காலர் ஸ்க்ரீன் அல்லது உங்களோட ரிங்டோனை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட டிக்டாக் வீடியோவை உங்களோட வீடியோ காலர் ஸ்க்ரீனை எப்படி செட் பண்ணுறது. ஸோ உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பல, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட டிக்டாக் வீடியோவை உங்களோட காலர் ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கே பிரத்யேகமாக ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போட நேம் விங்க். ஸோ அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அந்த ஆப்பை பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறமா விங்க் அப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க. VYN வின் வீடியோ ரிங்டோன் காலர் ஐடி அண்ட் டயலர் அந்த ஆப் தான். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ வாங்க கெட் ஸ்டார்டட் கொடுக்கலாம். கெட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில ஸ்டெப்ஸை பண்ணுறது மூலமாக இந்த ஆப்புக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம். ஸோ எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ எதுக்காக ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கு அது வந்து பெர்மிஷன் கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு கால் வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட்டில் இருந்தால் தான் கால் வரும்போது இந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ அதனால் நான் ஆட்டோ ஸ்டார்ட்டில் போய் அதை செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் மேனேஜரில் வந்து அதுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ வாங்க அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஸோ ஆல் செட் கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட மொபைலில் எந்த நம்பருக்கு வந்து இதை நீங்கள் காலர் ரிங்டோனை செட் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னோடய நம்பர். அதை கொடுத்து நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி ரிங்டோன் செட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். ஸோ உங்களோட டிக்டாக் வீடியோ மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், கேமரா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவே அவங்க வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே நீங்கள் உங்களோட வீடியோ காலர் ரிங்டோனை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் டிக்டாக் வீடியோ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிக்டாக் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் டிக்டாக்ல அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் எந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களோட வீடியோ காலராக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டெக் பற்றி ஒரு வீடியோ டிக்டாக்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்போ டிக்டாக்ல அப்லோட் பண்ண வீடியோவை என்னோட காலர் ரிங்டோனை செட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மியூசிக் சிம்பிள் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து அதை செட் பண்ணிடும். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரை இட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட காலர் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு அது ஒரு டெமோ காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கால் வந்தால் இப்படி தான் உங்களோட காலர் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலமாக கால் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்கள் உங்கள் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் உங்களோட வீடியோ ஸ்க்ரீன் இருக்க போகுது. ஸோ இந்த ஆப்பையும் உங்களோட ஃபோன் ஆப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த ரிங்டோன் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மியூசிக் பட்டனை கிளிக் பண்ணி யாருக்கு எந்த ரிங்டோன் வரணுமோ அந்த ரிங்டோனை நீங்களே செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிங்டோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து செட் ஃப்ரெண்ட் ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்தெந்த ஃப்ரெண்டுக்கு எந்தெந்த ரிங்டோன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ரிங்டோனை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செட் பண்ண ரிங்டோனை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேறு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேறு டிக்டாக் வீடியோவை நீங்கள் மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோ அல்லது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வீடியோ பார்த்தீங்கனாலும் அந்த வீடியோவும் உங்களோட ரிங்டோனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிங்டோனை செட் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துங்க. ஸோ இந்த காலர் ஸ்க்ரீன் மெத்தட் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிக்டாக்ல என்னோட டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிக்டாக்ல என்னை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அப்டேட் பண்ண கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்.